கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் வசனம் 11இன் இறுதி பகுதி. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் எதை நினைத்து அதிகமாக கவலைப்படுகிற மக்களாக நாம் இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு இருக்கிற நிகழ்காலம், இந்த நிகழ்காலத்திலே நாம் சந்திக்கின்றதான பிரச்சனைகள், போராட்டங்கள் அல்லது பற்றாக்குறைகள், சுகவீனங்கள், இதெல்லாவற்றையும் நாம் நினைத்து நான் இதற்கு முன்பதாக எவ்வளவோ நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், பல காரியங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ இவ்வளவு குறைவுகள் உடையவனாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கடந்த காலத்தின் காரியங்களை நினைத்து இன்றைக்கு அவைகள் இல்லையே என்று கலங்குகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். இது அநேகருடைய வாழ்க்கை இயல்பாக நடந்து கொண்டிருக்கிற ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய கடவுள் நமக்கு சொல்லித் தருவது என்னவென்றால், நீங்கள் கடந்த காலத்தில் இருந்த அந்த நிலைமையை நினைத்து அவையெல்லாம் இன்றைக்கு எனக்கு இல்லையே என்று நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டாம், புலம்ப வேண்டாம். ஏனென்றால் நான் முந்தின உங்களுடைய சீரை பார்க்கிலும் மறுபடியும் நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடந்த காலத்தில் அநேக நன்மைகளை தங்களுக்குள்ளாக பெற்று நீங்கள் சுகத்தோடு கூட பத்திரமாக நீங்கள் வாழ்ந்திருந்திருப்பீர்கள். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த காலத்திலே அல்லது இந்த கடந்து சென்ற ஆண்டின் முடிவு நேரத்தில் இழப்பையோ, ஏமாற்றத்தையோ, துன்பத்தையோ, கஷ்டத்தையோ நீங்கள் சந்தித்து இந்த ஆண்டும் ஒரு வேதனைக்குரிய ஆண்டாக என் வாழ்க்கையில் இருக்குமோ என்று அஞ்சி பயந்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நற்சீர் உண்டாக்குகின்ற கடவுளாக சுகமான வாழ்க்கையை, மேன்மை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்ததான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கி தருவதற்கு கடவுள் போதுமானவராக இருக்கிறார். அதை தான் இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்லித் தருகிறார். முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் உருவாக்குகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களுடைய அந்த ஆசீர்வாதமான காலங்கள், மகிழ்ச்சியாக இருந்த காலங்கள், அவையெல்லாம் இன்றைக்கு தொலைந்து போன ஒரு நிலைமையில் நீங்கள் வேதனையோடு கூட இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வது, ஒரு அற்புதமான எதிர்காலம் நமக்கு காத்திருக்கிறது, எதிர்கால வாழ்க்கை காத்திருக்கிறது, சுக வாழ்வு காத்திருக்கிறது. நிச்சயமாக கடவுள் நமக்கு அதை இரட்டத்தனையாக தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே தான் அந்த வசனத்தில் சொல்லுகிறார், முந்தின சீரை பார்க்கிலும் நான் நற்சீர் உண்டாகச் செய்வேன். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்டதான நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த புதிய ஆண்டை நிரப்பி இதுவரையிலும் நாம் எதிர்பார்த்திராத அல்லது வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறதான இந்த பாதைகளை மாற்றி சுகவாழ்வி தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.